எப்படியோ பாண்டி, வானதி மட்டும் தக்க சமயத்துல சந்தாவை கூட்டிட்டு போலனா கண்டிப்பா இன்னொரு சந்தாவை அவங்க மாமா கூட்டிட்டு போயிருப்பாங்க. நான் வானதியை பார்த்தா நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த நடேசனும் வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்து, ஏண்டா முட்டாளாடா நீங்களாம் ஆம்பளைங்க தானே, ஆம்பளைங்கன்னு சொல்றதுக்கே நீங்க வெக்கப்படணும். ஏண்டா ஒரு பொண்ணு ஒன்ன விரும்பி இருக்கா, அதுவும் அவங்க வீட்ல இருந்து தேடி ரவுடிங்க மாதிரி வந்திருக்கானுங்க. அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு பொண்ணை தூக்கிட்டு வரதை விட்டுட்டு என்னமோ பொண்ணை கூட்டிட்டு போய் அந்த வானதி வச்சிருக்கலாம். இங்க பாரு, அந்த வானதி குடும்பம் ஒன்றும் அவ்வளவு லேசுப்பட்ட ஆளுங்களே கிடையாது. உண்மை தெரிஞ்சதுன்னா அந்த வானதிக்கும் பிரச்சனை, நம்ம குடும்பத்தோட வாசல் ஏறி வந்து காரி துப்பிட்டு போவாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. 2 பேரும் ஆம்பளைங்கன்னு தான் பேரு. கடைசியில் அந்த பொண்ணை பதுங்கி வச்சுட்டு இங்க வந்து இதுல பெருமையா வேற வானதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பேசிக்கிட்டு இருக்க. உடனே பாண்டி இருந்துகிட்டு, நீங்க கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கீங்களா? அந்த நிலைமையில நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நிலைமைய சமாளிக்கிறதுக்காக அனிசு கூட சந்தாவை அனுப்பி வைக்கிற நிலைமை ஆயிடுச்சு. நீங்க நிலைமை புரியாம நீங்க பாட்டுக்குன்னு அண்ணனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க வேலையை பாருங்க. உங்களை ஒன்றும் நாங்க இந்த விஷயத்துல தலையிட சொல்லல. அண்ணா நீ போய் ரெஸ்ட் எடுன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியும் அங்க சேரன் கிட்ட சொல்ல, சேரனுமே அங்க சந்தாவை யோசிச்சுக்கிட்டு அமைதியா உள்ள போயிடுறாரு. மறுநாள் டூருக்கு போன சோழனும் நிலாவும் நேரா கார் எடுத்துக்கிட்டு இங்க நடேசனோட வீட்டுக்கு வர, வீட்டுல சேரன் பாண்டியன்னு எல்லாருமே இருக்கிறத பார்த்ததும் அங்க நிலவோ என்ன யாரும் அவங்க வேலையை பார்க்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, அங்க பாண்டியன் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, அண்ணே என்னன்னு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எங்க கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லியிருந்தா உடனே கிளம்பி வந்திருப்போம். இப்ப கூட ஒன்றும் இல்லைண்ணே, சந்தா வானதி வீட்டில் தானே இருக்காங்க. அதனால நாம வேணா நாளைக்கே ஒரு நல்ல நேரமா பார்த்து கோவில்ல வச்சு உங்களுக்கும் அந்த சந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். என்ன பாண்டி, நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலா சொல்ல, இங்க பாண்டி இருந்துகிட்டு, அண்ணே அப்புறம் என்னண்ணே, நிலைமையே ஒரு மாதிரி பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு. நிலைமையை சமாளிக்கணும்னா சந்தா நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னா கண்டிப்பா நிலா நீ சொல்ற மாதிரி தான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பாண்டியன் சேரன் கிட்ட சொல்ல, சேரனும் அங்க நிலாவோ சோழனும் ஒன்று சேர்ந்தாதான் கண்டிப்பா நாம சந்தாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தன்னோட முடிவுல உறுதியா இருந்துகிட்டு இருக்க. அதே நேரம் இங்க அனீஸ் நேரா இங்க நடேசனோட வீட்டுக்கு வராரு. பையா பையா அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் குரல் கொடுக்க, அந்த சத்தம் கேட்டு இங்க வேக வேகமா சேரன் வந்து, வா அனீஸ் உள்ள வா, என்ன வாசலே நின்றுகிட்டு இருக்க? இல்ல பையா, எனக்கு என் தங்கச்சி சந்தாவை பார்க்கணும் போல இருக்கு. என்ன பேசுற? சந்தா நல்லபடியா பத்திரமா வானதியோட வீட்டுல தான் இருக்கா. அதனால நீ சந்தாவை பத்தி கவலைப்படாத, சந்தாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு எங்க சேரன் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் அங்க வானதி பாண்டிக்கு போன் பண்ணி, ஹலோ பாண்டி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு வானதி. இல்ல அது வந்து சந்தா காலையில எழுந்ததுல இருந்து விடாம அழுதுகிட்டே இருக்காங்க. நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன். ஆனாலும் கண்டிப்பா என் அண்ணனை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அழுதபடியாவே இருக்காங்க. கொஞ்சம் அவங்க அண்ணனை சந்தா பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானதி போன்ல பேச, உடனே பாண்டியோ இங்கேயுமே அனீஸ் அவங்க தங்கச்சியை பார்க்கணும்னு தான் சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு. அப்புறம் என்ன பாண்டி, நீ சேரன் அண்ணனையும் அனீஸையும் அழைச்சுக்கிட்டு எங்க வீட்டு தெரு முனைக்கு நீ வந்துடு. நான் சந்தாவை அழைச்சுக்கிட்டு வரேன். எங்க வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா எங்க அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க. நானே என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கேன். அதனால நீ தெரு முனைக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வானதி போன் வைக்க, உடனே எங்க பாண்டியோ சேரனை பார்த்து, அண்ணே உங்களையும் அனீஸையும் சந்தா பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே அழுதுகிட்டு இருக்காங்களாம். அங்க என்னமோ மாதிரி இருக்கு போல. நீங்க வாங்கனே, நாம போய் சந்தாவை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, டே பாண்டி என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நிலைமை சரியில்லாத போது நாம எப்படி போய் சந்தாவை பார்க்க முடியும்? வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாம சந்தாவை ஃபோன்லேயே பேசி சரி பண்ணிக்கலாம். ஐயோ அண்ணே, உங்க 2 பேரையும் நேரில் பார்த்து பேசணும்னு ஒரே பிடிவாதமா இருக்காங்களாம். அழுதபடியா இருக்காங்களாம். சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்களாம். கொஞ்சம் வானே போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் அந்த ரவுடிங்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. நீ வானே போலாம். டேய் சோழா போய் கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார் எடுத்துக்கிட்டு நேரா அங்க வானதியை பார்க்கறதுக்காக தெருமுனைக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துல இங்க வானதியோ சந்தாவை அழைச்சுக்கிட்டு தெருமுனைக்கு வர, அங்க சந்தாவோ வேக வேகமா போய் அங்க சேரனை கட்டி பிடிச்சுக்கிட்டு இங்க ஹிந்திலேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இங்க இருந்து சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுங்க, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அவனுங்க வந்துருவானுங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பேசிக்கிட்டு இருக்க. உடனே அனீஸ் இருந்துகிட்டு, சந்தா நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா அவனுங்கெல்லாம் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை நான் நம்ம மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேன். நீ கஷ்டப்படாத, நாங்க எப்பவும் உன் கூட தான் இருப்போம். அதான் வானதி இருக்காங்களே, உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு அனீஸ் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. அங்க இருந்த சோழனும், இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல.
இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும்? அண்ணே, இப்ப கூட ஒன்றும் இல்லைண்ணே. முதல்ல நேரா கோவில்ல காரை எடுத்துக்கிட்டு போய் நிறுத்தி நீ சந்தா கழுத்துல தாலியை கட்டினாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகும். அதை விட்டுட்டு என்னமோ ஓடி ஒளிஞ்சுக்கினே என்னண்ணே, முதல்ல கார்ல ஏறு. சந்தா, நீ கார்ல ஏறு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்ல உடனே பாண்டி இருந்துகிட்டு, டேய் சோழா, அவசரப்படாத, கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இரு. எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்க முடியாது. வானதி, நீ சந்தாவை கூட்டிட்டு போ, யாராவது பாத்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பாண்டி சொல்லிட்டு அங்க கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப, அதே நேரம் இங்க வானதி சந்தாவை அழைச்சிக்கிட்டு அந்த தெருவுல நடந்துகிட்டு போக, ஏற்கனவே அங்க சந்தாவோட தாய் மாமனுங்களும் ரவுடிங்களும் தேடிக்கிட்டு இருக்க சந்தாவை அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தனுமே பாத்துடுறாரு. பையா, அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தவன் காட்ட, உடனே சந்தாவோட தாய் மாமனும் அங்க சந்தாவை பாத்துடுறாரு. பையா, சீக்கிரம் நாம போய் அந்த சந்தாவை கூட்டிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல ஒருத்தன் சொல்ல, இல்ல இல்ல, இவங்க முதல்ல எங்க போறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளை ஏற்கனவே ஏமாத்திருக்காங்க. இவங்களை நம்ம கையும் களவுமா பிடிக்கணும். இவங்க எந்த வீட்டுக்குள்ள போறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்க வானதி சந்தாவை அழைச்சுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள போக, வீட்டுக்குள்ள இருந்த காமாட்சியோ அங்க இருந்த வானதியை பார்த்து, ஏய் என்னடி, இவளை எங்கேயாவது கூட்டிட்டு வர, என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி கேட்க, அம்மா உன் வேலையை பாரு, இந்த பொண்ணுக்கு வீட்டுக்குள்ள இருந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னா, அதான் பக்கத்துல இருக்க தெரு கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன், எல்லாத்தையும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சந்தாவை அழைச்சிக்கிட்டு எப்பவும் போல தன்னோட ரூமுக்குள்ள விட்டுட்டு வெளியே வர, அதே நேரம் பின்னாடியே சந்தாவோட தாய் மாமனுங்களும் ரவுடியும் அங்க வானதியோட வீட்டுக்குள்ள வராங்க. அடியே காமாட்சி, இங்க ஒரு நிமிஷம் வா, யாரோ நம்மளை தேடி வந்திருக்காங்க பாரு, யாரும் இந்திக்காரனுங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வானதியோட அப்பா பேசிக்கிட்டு இருக்க காமாட்சியோ வந்து பார்த்ததும், என்னங்க இவங்க யாருன்னு தெரியலையா? அதான் நம்ம வீட்டில் ஒருத்தி இருக்காளே, நம்ம வானதி, அவ தான் ஒரு கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லி உனக்கு ஒருத்தியை கூட்டிட்டு வந்து வச்சிருக்காள, அவங்களோட சொந்தக்காரங்களா இருக்கும். அந்த பொண்ணை கூட்டிட்டு போறவங்களா வந்திருப்பாங்க. நீங்க பேசாம அமைதியா இருங்க, வாங்க பையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்க, அடியே வானதி, கொஞ்சம் வெளியே வாடி, யாரோ அந்த வானதியை தேடி வந்திருக்காங்க போல இருக்கு, பார்க்க வட இந்திய ஆளுங்க மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சி குரல் கொடுக்க, ரூமுக்குள்ள இருந்த வானதிக்கோ, என்னது வட இந்தியனா, இந்திக்காரனுங்களா, யாரா இருக்கும்? சந்தா, நீ வெளியே வராத, என்னதான் சத்தம் கேட்டாலும் நீ வெளியே வராத, அமைதியா உள்ளே உக்காந்துக்கிட்டு சரியா, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சந்தாவை இங்க பாதுகாப்பு பண்ணிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த வானதியோ அங்க ஏற்கனவே ஆட்டோல இறங்கின அந்த இந்திக்காரனுங்க தான் இவனுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா இவனுங்க சந்தாவை தேடி தான் வந்திருக்கானுங்க, இவனுங்களை எப்படியாவது சமாளிச்சு இங்க இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானதியோ, யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க, உடனே அந்த இந்திக்காரனுங்களுமே, எங்களுக்கு சந்தா வேணும், சந்தா இந்த வீட்டில் தான் இருக்கா, எங்களுக்கு உண்மை தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம், சந்தாவை நீங்க எங்க கூட அனுப்பி விட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போம், தேவையில்லாத பேச்சு பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட மாமா பேச, இதை கேட்டுக்கிட்டு இருந்த அங்க காமாட்சியோ, அடியே வானதி, இவனுங்க என்னடி ஏதோ இந்தியில பேசுறானுங்க, நமக்கு ஒரு கன்றாவையும் புரிய மாட்டேங்குது, ஏண்டா சந்துரு, உனக்காவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சந்துருவை கேட்க, அம்மா தெளிவா புரியுதுமா, இவங்க ஹிந்தியில தான் பேசுறாங்க, அந்த பொண்ணு சந்தாவை தேடி இவங்க வந்திருக்காங்க, அந்த சந்தாவோட தாய் மாமா தான் இவரான், இவர் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஏய் வானதி, அதான் அவங்க சொந்தக்காரங்களே தேடி வந்திருக்காங்களே, பேசாம அந்த பொண்ணு அனுப்பிவிடு, கூட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சந்துரு சொல்ல, அண்ணே நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சந்தாவா, அப்படியெல்லாம் யாரும் கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப திமிராவே அங்க இருந்த சந்தாவோட மாமாவை பார்த்து பேச, எங்களுக்கு சந்தா இங்க தான் இருக்கான்னு தெரியும், ஒழுங்கு மரியாதையா எங்க கூட அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அங்க இருந்த வானதியை பார்த்து மிரட்ட, உடனே காமாட்சி இருந்துகிட்டு, அடியை என்னடி இது, என்னமோ கத்தியெல்லாம் எடுத்து காட்டுறானுங்க, முதல்ல அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு வா, இவங்களோட அனுப்பிவிடு, தேவையில்லாத ஏழரையை இழுத்துன்னு வந்துடாத அப்படின்னு தான் சொன்னேன், கடைசியில நாங்க நினைச்ச மாதிரியே கூட்டிட்டு வந்துட்டேன், ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை வெளியே கூப்பிடு, டே சந்துரு முதல்ல கதவு திறந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த காமாட்சி கத்தி கதறி பேசிக்கிட்டு இருக்க, இங்க சந்துருவோ ரூம் கதவை திறக்க, சந்தா மெதுவா கதவை திறந்துகிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த சந்தாவை பார்த்ததும் அங்க இருந்த சந்தாவோட மாமா இருந்துகிட்டு, இவதான், ஏய் சந்தா, என்ன எங்களே ஏமாத்திட்டு இங்க வந்து தலைமறைவா உக்காந்துக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதையா என் கூட வா, நாம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தாய் மாமா பேசுனதை கேட்டதும் இங்க சந்தாக்கு ரொம்ப பயம் வந்து, இல்ல நான் வரமாட்டேன், நெய் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திலேயே பேச, உடனே அங்க இருந்த வானதியோட அப்பாவோ, ஏம்மா வானதி,
அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க தானே. அந்த பொண்ணோட அப்பா அம்மா ஊர்ல இல்லைன்னு சொல்லி தானே நீ கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. அதான் சொந்தக்காரங்களே வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த பொண்ணு எதுக்காக இவனுங்களை பார்த்து பயந்துகிட்டு இருக்கு? இவனுங்க வேற கத்தியெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடக்குது? உன் அம்மா சொன்ன மாதிரி 7:30 கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வானதியை பார்த்து வானதியோட அப்பா கேட்க, ஐயோ அப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். இவனுங்க 2 பேரும் சந்தாவை கடத்தி இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காங்க. இவங்க சந்தாவோட தாய் மாமா தான். ஆனா சந்தாவுக்கு இந்த ஆளை பிடிக்கவே பிடிக்காது. சந்தாவுக்கு சேரன் அண்ணனை தான் பிடிச்சிருக்கு. சேரன் அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்பவுமே பிடிவாதமாக இருக்காங்க. அதனால தான் இவனுங்க எங்கே கூட்டிகிட்டு போயிட போகிறானுங்கன்னு சொல்லிட்டு நான் சந்தாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே அடைக்கலம் கொடுத்தேன். கடைசியில் பார்த்தா இவனுங்க இங்கேயே தேடிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி உண்மையை போட்டு உடைக்க உடனே காமாட்சி இருந்துக்கிட்டு, பார்த்தீங்களாங்க, பாருங்க, எனக்கு அப்பவே எங்கேயோ சந்தேகமாக தான் இருந்தது. என்னடா இது தமிழ் ஆளுங்களை கூட்டிட்டு வராம ஏதோ இந்திக்கார பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்காளேன்னு இப்போதானே தெரியுது. இவ ஒரு பிரச்சனையை கூட்டிட்டு வந்திருக்கான்னு. அப்போ கூட அந்த குடும்பத்துல இருந்து எதனா ஒரு பிரச்சனைனா இங்கே தான் கூட்டி வந்து இழுத்து விடுவா போல இருக்கு. அடியை, முதல்ல அந்த பொண்ணை இவங்களோட அனுப்பிச்சு விடு. உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வானதி. இந்த பிரச்சனை நீ தலையிட்டனா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. டேய் சந்துரு, என்னடா இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க? முதல்ல அந்த பொண்ணை இவங்களோட அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க காமாட்சி சொல்ல, அங்க இருந்துகிட்டு இருந்த சந்தாவோட மாமாவுமே சந்தாவோட கையை பிடிச்சி இழுக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த வானதிக்கு பயங்கர கோபம் வந்து, டேய், முதல்ல சந்தாவோட கையில இருந்து உன் கையை எடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த தொடப்பக்கட்டை உனக்கு பிஞ்சு போயிட சொல்லிட்டேன். என்ன தமிழ்நாட்டுல வந்து யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க? தமிழ்நாட்டு பொண்ணுனா உனக்கு என்ன அவ்வளோ இலக்காரமா போச்சா? சொல்றேன்ல, என் வீட்டுக்குள்ள வந்து சந்தாவை நீ அவ்வளோ ஈஸியா கூட்டிட்டு போயிடுவியா? உன்னால என்ன முடியுதோ பாத்துக்க. இப்ப கூட ஒன்னும் இல்லை, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணனா அதுக்கப்புறம் உன்னை கூண்டோட தூக்கிட்டு போயிடுவாங்க, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த விளக்குமாரை எடுத்து சந்தாவோட மாமா முன்னாடி காட்டி ரொம்ப கோவத்தோட பேச, ஆனாலும் இங்க சந்தா மாமா கண்டிப்பா இந்த பொண்ணால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வானதியை பிடிச்சி கீழே தள்ள, கொஞ்ச நேரத்துல இங்க வானதியோ தன்னோட போனை எடுத்து அங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ண, போலீஸுமே ஒரு 1/2 மணி நேரத்துல அங்க வந்துடுறாங்க. வாங்க சார், வாங்க, இதோ இருக்கானுங்களே இவனுங்க. இந்த பொண்ணு சந்தாவை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காங்க. இந்த சந்தா வேற யாரும் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரோட அண்ணனோட காதலி தான் இவங்க. அவங்கள தான் காதலிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை. விருப்பமே இல்லாம இந்த பொண்ணை கூட்டி கடத்திட்டு போலான்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் வந்திருக்கானுங்க. வந்ததும் இல்லாம எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் கையை வேற பிடிச்சி இழுக்கிறானுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க, இன்ஸ்பெக்டருமே அங்க வந்திருந்த சந்தாவோட மாமாவையும் அடியாட்களையும் அழைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறாங்க. சந்தா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. கண்டிப்பா இனிமே அவனுங்க திரும்பி வரமாட்டானுங்க. போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேச, வானதியோட அம்மாவுமே, அடியே, இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வரல அம்மா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு சந்தா ரொம்ப முக்கியமானவங்க. பேசாம உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி மறுபடியும் சந்தாவை அழைச்சிக்கிட்டு தன்னோட ரூமுக்குள்ள போயிடுறாங்க.